ஃபண்டட் அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டா? என்ன கேட்டிங்கன்னா நான் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற $50 $100 வச்சு உங்களால் க்ரோ பண்ண முடியல அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ டாலர் இருந்தாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், ப்ரோக்கரேஜில் வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்கரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாங் லாஸ்ட்டாக அதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஃபண்டட் அக்கௌண்ட் போகலாம். ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் கிட்ட போனீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஸ்டெப் அக்கௌண்ட் இருக்கும், 1 ஸ்டெப் அக்கௌண்ட் இருக்கும். இதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த லைவ் அக்கௌண்ட்லையும் அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பே அவுட். இப்படி பண்ணுறனால உங்களுக்கு வந்து டிசிப்ளின் க்ரியேட் ஆகும். இப்போது டிசிப்ளின் க்ரியேட் ஆகுது, ஓகே. நம்ம கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு பே அவுட் வரணும்ல. அதுக்கு 5K அக்கௌண்ட்லேருந்து 50K அக்கௌண்ட் வர நீங்கள் எடுக்கிற பே அவுட் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு 1 lakh அக்கௌண்ட் வாங்குறீங்க, 2 பேஸையும் கிளியர் பண்ணிட்டீங்க. நீங்கள் லைவ் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1% ரூல்ஸ் வைப்பான். உங்களை பே அவுட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவான். நீங்கள் ரெகுலராக பே அவுட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களை பேன் பண்ணுவான். அவனை பொறுத்தளவு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம்.